நாம் தமிழர் கட்சியினுடைய கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராகிய உங்கள் வீட்டு பிள்ளை அபூபக்கர் ஆகிய எனக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு கேட்டு என் ஆரோக்கிய அண்ணன் சீமான் அவர்கள் உங்கள் முன்னால் உரையாற்ற இருக்கிறார். ஒரு சில செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொண்டு நான் என் உரையை நிறைவு செய்கிறேன். அறிவார்ந்த மக்களே, மனிதர்கள் பிற உயிரினங்களிலிருந்து வேறுபட்டவர்கள். பிற உயிரினங்களிலிருந்து உயர்வானவர்கள் மனிதர்கள். அதற்கு காரணம், எல்லா உயிரினங்களுக்கும் 5 அறிவுதான் உண்டு, சிந்திக்கக்கூடிய அறிவு என்பது கிடையாது. ஆனால் மனிதர்கள் இவ்வளவு உயர்வை அடைந்திருப்பதற்கு முக்கிய காரணம், மனிதன் சிந்திக்கக்கூடியவன், சிந்தித்து செயல்படக்கூடியவன். நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நம் சிந்தனையினுடைய விளைச்சல் தான். அப்ப சின்ன சின்ன செய்திகள் கூட சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய மக்களாகிய நாம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த மண்ணை யார் ஆள வேண்டும், இந்த மண்ணினுடைய கடையநல்லூரினுடைய சட்டமன்ற உறுப்பினராக, நம்மளுடைய குரலாக சட்டமன்றத்தில் யார் ஒழிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இதே இடத்துல அதிமுக கூட்டம் போட்டது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்தார். இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் குட்டியப்பாவும் வந்தார். 300 ரூபாய் டோக்கன் கொடுத்து 3 நாளா அலைய வச்சு ஆட்களை கூட்டு வந்தாங்க. நான் கேட்கிறேன், 1 ரூபாய் காசு கொடுக்காம ஆயிரக்கணக்கான கடையநல்லூர் மக்கள் இத்தனை பேர் பட்டப்பகல்ல வந்திருக்கிறீங்களே, ஏன்? நாங்க காசு கொடுத்தோமா, டோக்கன் கொடுத்தோமா, பிரியாணி கொடுத்தோமா, என்ன கொடுத்தோம்? நம்பிக்கையை கொடுத்தோம், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை கொடுத்தோம், உயர்ந்த கருத்துக்களையும் அரசியல் சிந்தனையும் கொடுத்தோம். அதனால கூடியிருக்கிறாங்க. அப்ப கருத்துக்களை பேசி கூட்டத்தை கூட்டக்கூடிய வலிமை தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே நாம் தமிழர் கட்சிக்கு தாண்டா இருக்கு. திமுக ஆளுங்கட்சிப்பா, 22 கட்சியோட கூட்டணி, 150 இயக்கங்களுடைய ஆதரவு. இன்னைக்கு மாலையில 6 மணிக்கு கனிமொழி மணிக்கூண்டுக்கு வர்றாங்க. நான் சவால் விடுறேன், 1 ரூபாய் காசு கொடுக்காம இதுல 10% கூட்டத்தை கூட்டு பார்ப்போம். திமுக கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் வரமாட்டான். இதுதான் கட்சியினுடைய நிலைமை. அப்ப கொள்கையை சொல்லி, கோட்பாட்டை சொல்லி, இவர்கள் ஆட்சியினுடைய லட்சணத்தை சொல்லி வாக்கு கேட்க துப்பற்றவர்கள் காசை கொண்டுட்டு வருவாங்க. தேர்தல் நேரமா ஓட்டுக்கு 500, 1000 இந்த காசை கொண்டு வருவாங்க. அப்ப இந்த இழிநிலையை மாற்றி ஒரு மாற்றத்திற்கான ஒரு சின்னத்திற்காக நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். நீங்க ஒன்னே ஒண்ணுதான் கம்பாரிசன். நான் என்ன அண்ணியனா? நான் யாரோவா? உன் வீட்டு புள்ள, உன் அண்ணன், உன் தம்பி, உன் மகன். என்னை விட குட்டியப்பா சிறந்த வேட்பாளரா? என்னை விட திமு ராஜேந்திரன் சிறந்த வேட்பாளரா? என்னை விட அதிகம் படிச்சவரா? நான் பட்டம் படிச்சிருக்கேன், ஹானர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கேன். என்னை விட மக்களுக்காக போராடுறவரா? எனக்காக மக்களுக்காக பேசக்கூடியவரா? எனக்காக இந்த தொகுதியை அதிகம் தெரிந்தவரா? கடந்த 1.5 மாசம் அந்த தொகுதியில் சுத்துறேன். சாக்கடை நாத்தம், ரோடு இல்ல, விவசாய மக்களுக்கு தண்ணீர் இல்ல, கனிம வள சுரண்டல் லாரி லாரியா கொண்டு போலாம். அப்ப ஒரு எம்எல்ஏவாக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு அமைச்சராக இருந்து இதை தடுக்க துப்பற்ற குட்டியப்பா போன்றவர்கள் என்ன சொல்றாங்க? நான் என்னுடைய 5 வருஷ பதவி காலத்துல 6000 திருமணங்களுக்கு போயிருக்கேன். ஒரு எம்எல்ஏ சொல்லக்கூடிய சாதனை. உன்னை விட திருமணம் பண்ணி வைக்கிற புரோகிதரும் அர்ச்சகரும் கூட 1000 திருமணத்துக்கு போயிருப்பாங்க. அதனால அவங்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிடலாமா? அப்ப துப்பற்றவர்கள், கொள்கை கோட்பாடற்றவர்கள், இவர்களுக்காக வாக்கு. அப்ப சிந்திக்கக்கூடிய நேரம் இது. நான் வாக்குறுதி தாரேன், உங்க வீட்டு புள்ளனா குட்டியப்பா என்னுடைய வெற்றி, அவருடைய தனிப்பட்ட வெற்றி, அவர் சார்ந்திருக்கக்கூடிய அதிமுக என்கிற கட்சியினுடைய வெற்றி. திமு ராஜேந்திரன் வென்றால் அது அவருடைய வெற்றி, அது அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய வெற்றி. இதே அபூபக்கர் வென்றால் கடையநல்லூர் தொகுதி ஒவ்வொரு வாக்காளருடைய வெற்றி. அது ஓ வெற்றி, அது ஏன் வெற்றி? நம்முடைய வெற்றி. தனிப்பட்ட ஒரு நபர் ஜெயிக்கணுமா,
கடையநல்லூர் தொகுதி மக்கள் ஜெயிக்கணுமா என்கிற கேள்வியை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.